வேதனையில் மறைந்திருக்கக்கூடிய மர்மத்தை குறித்து தான் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். போன மாதம் நான் முதல் வகுப்பு எடுக்கும்போது அதில் மீதி சில விஷயங்கள் நம்ம விட்டுட்டோம். வேதனை என்பது என்ன, அது எப்படி உலகத்தை பாதிக்குது, எதனால் வேதனை அப்படின்றது, பெயின் அண்ட் சஃபரிங் அப்படின்றது எதனால் இந்த உலகத்தில் வந்தது, அது மட்டும் இல்லாமல் நம்ம வேதாகமத்திலிருந்து சில சாட்சிகளை எடுத்து எப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் இருக்கிறது, அதை அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் சொல்லிட்டு சிலரை நம்ம பார்த்தோம். யார் யாரெல்லாம் பார்த்தோம்? யோபு. யோபு எப்படிப்பட்ட வேதனையை எதிர்கொண்டார்? காரணமே தெரியாத வேதனை. எப்போது அவருக்கு காரணம் தெரிஞ்சது? எப்பதாவது காரணம் தெரிஞ்சதா? தெரியல. கடைசி வரைக்கும் என்ன செய்யல? தெரியல. அவருக்கு பெர்சனலா கர்த்தர் சொன்னாரான்றது தெரியாது. ஆனா வேதாகமத்துல வெளிப்படுத்தவில்லை ஏன் யோபு அந்த வேதனைக்குள்ளான ஒரு நிலைமைக்குள்ள வந்தார்ன்றத, அதற்கான காரணத்தை வேதாகமத்துல எங்கே என்ன செய்யல? வெளிப்படுத்தப்படல. அவருக்கு பிற்காலத்துல தேவன் வெளிப்படுத்தியிருக்கலாம், வெளிப்படுத்தாம கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரிந்தவரை வேதாகமத்துல எங்கேயுமே யோபுனுடைய வேதனைக்கான காரணம், அட்லீஸ்ட் அந்த வேதனையிலிருந்து மீள்ற வரைக்கும் அவருக்கு தெரியலன்ற வரைக்குமாவது நம்ம என்ன செய்யலாம்? புரிஞ்சுக்கலாம். ஸோ தெளிவான காரணம் இல்லாம அவர் வேதனை அனுபவித்தார் என்பது குறித்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கொண்டோம்? காரணமே அறியாத வேதனைகள் மத்தியில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள அது என்ன செய்யும்? வழிவகுக்கும். தனிப்பட்ட முறையில் தேவனோடு நெருங்கவும், மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு இல்லை, ஆசீர்வாதமாகவே இருக்கவும் அது என்ன செய்யும்? உதவும். நாம ஆசீர்வாதமாய் இருக்கிறோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு ஒரு விதத்துல இந்த வேதனை தான் யோபினுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக நாம் என்ன செய்ய முடியும்? கருத முடியும். ஏனென்றால் அந்த வேதனையின் மத்தியில தான் அவருடைய வாழ்க்கை இன்றைக்கும் நமக்கு என்னவா இருக்கு? ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. அடுத்து யாரை பார்த்தோம்? யோசேப்பினுடைய வேதனை அநீதியினால் ஒரு அநியாயமான வேதனை. காரணம் தெரியும் அவருக்கு, இல்லையா? காரணம் தெரியும். காரணம் என்ன? பொறாமை. மற்ற கூட பிறந்தவங்களுடைய பொறாமை. அதுதான் அவருடைய வேதனையினுடைய காரணம். ஸ்டார்டிங்கா இருந்தது. போற இடத்துல எல்லாம் இப்படி பற்பல பொறாமைகளை அவர் சந்தித்தார். அநீதியினால் அவதிப்பட்டாலும் அவர் கடைசி வரைக்கும் என்ன செய்தார்? உண்மையுள்ளவராக இருந்தார். அதுல இருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொண்டோம்? அநீதியினால் அவதிப்பட்டாலும் அதன் மத்தியில் உண்மையாக இருந்தால் சிறந்த தலைவர்களாகவும் நிர்வாகிகளாகவும் திகழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ இதுதான் நம்ம கடைசியா பார்த்தது. மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு வேதனை, அது என்னன்னா, ஒரே ஒரு காரணத்துக்காக காரணம் அறியாமலும் அநியாயமாகவும் வேதனைப்படுவது. அது என்ன வேதனை? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்துக்காக தான் வேதனைப்படுறாங்க. ஆனா அந்த வேதனை காரணம் அறியாம கூட இருக்கும், அதே நேரத்துல அநியாயமாகவும் இருக்கும். யோபினுடைய வேதனையும் யோசேப்பினுடைய வேதனையும் சேர்த்த நிலைமையில் ஒரு வேதனை. ஆனால் அந்த வேதனையை சகிப்பதற்கான காரணம் உண்டு. ஆனா அது காரணம் இல்லாத வேதனையாகவும் இருக்கும். பவுல், அதான் என்ன வேதனை? பவுல் சரியான நபர். என்ன வேதனை? பவுல் நான் போன வாரம் சொல்லிட்டு போயிட்டேன். பவுல் கிறிஸ்துவின் நிமித்தம் வேதனைப்படுவது. கிறிஸ்துவின் நிமித்தம் வேதனைப்படுவது. கிறிஸ்து தான் காரணம். வேதனைப்படுறதுக்கு யாரு காரணம்? கிறிஸ்து. அவர் சொல்லிட்டு போயிட்டாருல்ல, இந்த உலகம் உங்களை என்ன செய்யும்? உபத்திரவப்படுத்தும். உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி அது என்னை பகைத்தது, இல்லையா? கிறிஸ்துவுக்கான வேதனைக்கான காரணம் நாம. இன்றைக்கு நாம வேதனைப்படுவது யாருக்காக? யார் நிமித்தம்? யாரினால்? கிறிஸ்துவினால். கிறிஸ்துவின் நிமித்தம் தான் கிறிஸ்துவுக்கான பாடுகளை நம்ம என்ன செய்யறோம்? சகிக்கிறோம். ஆனா அது காரணம் இல்லாத பாடுகளாக இருக்கும், அதே நேரத்தில் அநியாயமான பாடுகளாக தான்
இருக்கும். நியாயமான பாடுகளுக்கு பேரு வேதனைகள் என்று சொல்ல முடியாது, அது தண்டனைகள். நியாயமான பாடுகள் என்பது என்னது? தண்டனை. அது நாம் அனுபவிக்க வேண்டியது. அதை நம்ம ஒரு வேதனை என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆனா பவுல் பாடுபட்டதனுடைய உதாரணமா நம்ம பார்க்கும்போது, மேல யோபினுடைய பாடும் யோசேப்பினுடைய பாடும் சேர்த்த நிலைமையில ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் யாரு? இப்படி எல்லாம் அவர் பாடு பண்ணணும்னு அவருக்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை. அவர் நல்லா சந்தோஷமா ஒரு மற்றவர்களை பாடுபடுத்தி கொண்டு அதனால் நிம்மதி அடைந்து கொண்டு ஒரு 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 நல்ல அந்தஸ்தோடு சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவரை குறித்து அவரே பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் 3ஆவது அதிகாரத்துல சொல்றார். அவர் எவ்வளவு பெரியவர், சமுதாயத்துல அவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கு, அவருடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, அவர் எப்படி வாழ்ந்தாரு, எப்படி தவறு செய்யாம இருந்தாரு, அந்த சட்டத்திட்டத்தின்படி அவர் எந்த தவறும் என்ன செய்யல, இப்படி பற்பல விஷயங்கள்லாம் அவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவதற்கான உதாரணமாக அவர் என்ன செய்தார் இருக்கிறார். சுவிசேஷத்திற்காக, அதாவது கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்வதனால், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே மனுக்குலத்திற்கான பாவ விமோசகராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த உலகத்துல மனுக்குலத்தை பாவத்திலிருந்து காப்பாற்ற முடியும். அதற்காக மனுக்குலத்தின் தண்டனையை அவர் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிப்பதன் மூலமாக மட்டும், வேறு எந்த விதத்திலும் இல்லாமல் இந்த ஒரு விதத்துல மட்டுமே ஒரு மனிதன் முக்தி அடைய முடியும், மோட்சம் அடைய முடியும், காப்பாற்றப்பட முடியும், தேவனுடைய ராஜ்யத்துல சேர்க்கப்பட முடியும், தேவனோடு கூட என்றென்றைக்கும் வாழ முடியும் என்கிற இந்த நல்ல செய்தியை சொல்வதினால், அப்படி சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதனால் பாடுகள், நீங்க அதை கவனிச்சு பாருங்களேன். இந்த செய்தியை சொல்வதனால பாடுகளை அனுபவிக்கிறதற்கான காரணங்கள் ஏதாவது இருக்கா? என்ன சொல்றோம், என்ன சொல்லிடுறோம், அதிகபட்சம் என்ன சொல்லிடுறோம், உங்க பாவ வழிகள் என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க, மனம் திரும்பி குணப்படுங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க. அதாவது உங்க பாவ வழிகளை விட்டுருங்க, மனம் திரும்புங்க. உங்களுக்கு எந்த வழியும் இல்லை, மனம் திரும்பினாலும் உங்களுக்கு எந்த வழியும் இல்லைன்னு சொன்னா நம்மளை செருப்பு கழட்டி அடிக்கலாம், குப்புற போட்டு அடிக்கலாம், ரோட்ல உருளை விட்டு அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நம்ம அழிவிலிருந்து காப்பாத்தி அழியாத வாழ்வுக்கான வழிகாட்டிகளாக நின்று வாழ்வதற்காக ஒரு பாடுகள் வருதுன்னா அது காரணம் இல்லாத பாடுகளாக என்ன செய்து இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, அந்த வழிகாட்டியாக யார சொல்றோமோ அவர் இந்த பூமியில நம்முடைய பாடுகளை எல்லாம் சுமந்த போது வாலண்டரா வந்து நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சுமக்கிறார், வாலண்டரா வந்து நம்முடைய வேதனைகளை எல்லாம் என்ன செய்கிறார், சுமக்கிறார். ஏசாயால சொல்கிற நம்முடைய நோய்களை எல்லாம் என்ன செய்கிறார், சுமக்கிறார், எல்லாவற்றையும் சுமக்கிறார். சுமக்கிற அவரை போட்டு என்ன பண்ணாங்க, இந்த உலகம் என்ன பண்ணுது, பகைக்கிறது, வெறுத்தது. ஒரே விஷயம் மட்டும்தான் அது செய்வதற்கான காரணம் என்னன்னா, எது இந்த வேதனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதோ அதை விட்டு விடுவதற்கான மனசு இந்த மனுக்குலத்திற்கு இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு என்பது அது ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக ஏன் இருக்கிறது என்று சொன்னால், அந்த வேதனையின் விளைவாக என்ன நடக்குதுன்னா அநேகர் காப்பாற்றப்படுகிறார், அநேகர் என்ன செய்யறாங்க, காப்பாற்றப்படுறாங்க. அப்போ சுவிசேஷத்திற்காக, அதாவது கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்றதுனால வரும் பாடுகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதில் இருக்கும் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக யார் இருக்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல். கிறிஸ்து தான் அடையாளம். ஆனா இங்க நம்ம ஒரு மனிதனை பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு உதாரணமாக பார்க்கிறோம். அவர் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். ரோமர் 8வது அதிகாரம் 35வது வசனத்துல அவர் சொல்றாரு, நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம்,
ஜெயம் கொள்ளுகிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் படுகிற ஒரு மனிதன் அந்த பாடுகளை குறித்ததான வருத்தத்தை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேதனைகள் மிகவும் மகிழ்ச்சியானவைகள். ஏனென்றால் அந்த வேதனையின் விளைவாக என்ன நடக்குதுன்னா, நாம் தீமையை ஜெயிக்கிறவர்களாக என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளினுடைய அவுட்புட் என்னது? அவர் மரணத்தை ஜெயித்தார், தீமையை ஜெயித்தார். அதே ஜெயத்துல பங்கு பெறுவதற்கு அழைக்கப்படுகிறனா அந்த பாடுகள் வழியாக மட்டுமே அதை அடைய முடியுமே அல்லாமல் வேதனைகள் படாமல் நாம் அதை என்ன செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, புதுசா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் உங்களுக்கு வெற்றி வேணும்னா இயேசு கிறிஸ்து எந்த வழியாக போனாரோ அந்த வழியாக நாம் என்ன செய்யணும்? போகணும். ஏன்னா நன்மை செய்வதன் மூலமாக பாடுகள் அனுபவிக்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உலகத்துல நான் நன்மை செஞ்சேன் ஆனா பாடுகளையே நான் அனுபவிக்கல அப்படின்னு சொல்லுகிற எந்த ஒரு கிறிஸ்தவனையும், அதாவது எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நான் நன்மை செய்யறேன் எனக்கு பாடுகளே வரல அப்படின்னு சொன்னா அவன் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளை இல்லை. ஏனென்றால் அவன் தற்புகழ்ச்சிக்காகவும் தன்னுடைய ஆத்ம திருப்திக்காகவும் நன்மை செய்கிறவனாக இருப்பான். நம்முடைய ஆத்ம திருப்திக்காக எல்லாம் நன்மை செய்யல. இந்த உலகத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ இவ்வளோ சம்பாதிச்சாச்சு. ஒரு ஆத்ம திருப்திக்கு பிலாந்திரபிஸ்ட் ஒரு ஆத்ம திருப்திக்கு என்ன பண்ணிடுறோம், நம்ம கிட்ட இருக்கிற திரட்சியான பொருட்களில் ஒரு சில விஷயங்களை கொடுத்ததுனால அப்பாடா ஏதோ புண்ணியம் கிடைக்குமோ அப்படின்னு நன்மை செய்யறவங்களும் இருக்கிறாங்க. தாங்கள் நன்மை செய்கிறவர்கள் என்று விளம்பரப்படுத்துவதற்காக நன்மை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால அநேகருக்கு நன்மை உண்டாகுது, அது நான் தவறு இல்லை. ஆனா அந்த செய்கிற மனிதன் பாடுபடவே மாட்டான். ஆனா உண்மையாய் நன்மை செய்கிறவன் பாடுகளோடு தான் என்ன செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும். உங்க கேலண்டர்ல இந்த மாசம் ஏமி கார்மைக்கல் அம்மையாரனுடைய படம் இருக்கிறது. அவங்கள பத்தில வரலாறு இருக்கு. மேல அவங்க சொன்ன ஒரு கோட், ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அதை தமிழ்ல அவங்க டிரான்ஸ்லேட், இங்கிலீஷ்ல தான் சொல்லியிருப்பாங்க, அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. யாராவது வாசிங்க அதை. ஏமி கார்மைக்கல் அம்மையார் சொன்ன பச்சை கலர்ல எழுதி பாருங்க, அதை வாசிங்க. நீங்கள் நேசிக்காமல் எதையும் கொடுக்கலாம். நீங்கள் நேசிக்காமல் எதை வேணாலும் கொடுக்கலாம். ஆனா கொடுக்காமல் நேசிக்க முடியாது. கொடுக்காம என்ன பண்ண முடியாது. புரியுதா என்ன சொல்றாங்கன்னு? அன்பே இல்லாம என்ன வேணா கொடுக்கலாம், ஆனா கொடுக்காம அன்பு செலுத்த முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்து. எதை கொடுத்தாருங்க? ஜீவனையே கொடுத்தார். அந்த கோட்பாட்டின்படி வாழ்கிறவர் தான் யாரு? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படி வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவங்க தான் நாம என்னடானா இன்னும் காரணமறியா வேதனைகளை நினைச்சு தவிக்கிறவர்களாகவும் அநியாயமான வேதனைப்படுகிறோமேனு புலம்புகிறவர்களாகவும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேதனைகளில் சந்தோஷப்படுகிறவர்களாக நாம் மாறும்போது, எப்பொழுது நாம் மாறுவோம்னா கிறிஸ்துவுக்காக பாடு சகிக்கிறவர்களாக நாம் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை நினைத்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற அளவிற்கெல்லாம் நான் பாத்திரனா இருக்கிறேனேன்னு பேதுரும் யோவானும் சந்தோஷப்பட்டது போல சந்தோஷப்படுகிறவர்களாக நாம மாறும்போது நம்ம ஒரு விஷயம் புரிந்து கொள்வோம். நம்ம யாரை பிரதிபலிக்கிறோம் இந்த உலகத்துல? கர்த்தராகிய இயேசு. நாம் வணங்குகிறவர். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் அவரை குறித்து என்ன சொல்லியிருக்கு? பாவிகளின் நிமித்தம் விபரீதங்களை நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகும் பொழுது, பாவிகளின் நிமித்தம் விபரீதங்களை சகித்தவரே என்ன செய்யுங்க, நம்மை காப்பாற்றினவர். நம் பாடுகள் சகித்துதான் காப்பாற்றினார். நாம மற்ற ஜனங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும்னா, அக்னியிலிருந்து ரட்சிக்கணும்னா நாம நம்மை கொடுக்காமல் என்ன செய்ய முடியாது. அதனால பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு பாடுகளும், அந்த பாடுகளை குறித்து நீங்கள் சந்தோஷம் தான் படணுமே தவிர, ஏன்னா அதனுடைய எண்டு என்னவா இருக்குமா? நிச்சயமாக என்னதான் இருக்கும்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு நிலைமையாக தான் இருக்கும். அதனுடைய எண்டு முற்றிலும் என்னவாக இருக்கும்? ஜெயம் கொள்ளுகிற நிலைமையாக தான் நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? சரி. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல அவர் இப்படியாக சொல்லுகிறார், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. மேல நிறைய விஷயங்களை சொல்லிட்டு சொல்றாரு. ஏனெனில் நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்.
அது தாழ்ந்திருக்கிற நிலைமையா இருக்கட்டும், அது வாழ்ந்திருக்கிற நிலைமையா இருக்கட்டும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இப்படி இப்படி எல்லாவற்றையும் செய்ய என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு பலன் உண்டு. நிறைய பேரு நீங்க ஆத்லீட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. பிலிப்பியர் 4:13 ஷூல எழுதி வச்சிருப்பாங்க, நெத்தில எழுதி வச்சிருப்பாரு. பிலிப்பியர் 4:13. ஒருத்தர் என்ன பண்ணாரா, பாக்ஸிங் மேட்ச் போட்டு ஒருத்தர் சம குத்தி வாயிலிருந்து ரத்தம் எல்லாம் வருது. இவர் ஜேஸ்டர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு மைக்ல சொல்றாரு. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் டிவியும் சேனல் என்ன பண்ணுது, கிறிஸ்டியன் டிவி சேனல்லாம் உடனே யூடியூப்ல எடுத்து போடுது. ஏங்க இந்த வசனம் என்னங்க சொல்லுது? மேல இருக்க 2 வசனத்தை விட்டு வந்தா அப்படிதாங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, உங்க பக்கத்துல உங்களை மாதிரியே இன்னொருத்தர் பிசினஸ் பண்றாரு, அவரோட நீங்க நல்லா சம்பாதிச்சிட்டீங்க, உடனே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்றதுக்கா? உங்களுடைய ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்க பலன் கொடுத்திருக்கிறாரு. அது எல்லாவற்றையும் செய்வதற்காக கர்த்தர் உங்களை பலப்படுத்தல. எல்லாவற்றையும் செய்வதற்காக கர்த்தர் உங்களை என்ன செய்யல, பலப்படுத்தல. என்னன்னு போட்டிருக்கு மேல. அவர் என்ன சொல்ல வராரு? என் குறைச்சலினால், என்னுடைய குறைவில் நான் சோர்ந்து போகவில்லை. நான் தாழ்ந்திருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, வாழ்ந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, பரிபூர்ணமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட்டினியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, திருப்தியா இருந்தாலும், எல்லா சூழ்நிலும் திருப்தியா இருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்டேன். அதாவதுங்க, நல்லா இருக்கிறதுக்கு யாருக்கும் பலன் வேணாங்க, கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் என்ன வேணும், பலன். ஆமாவா இல்லை? ஆமாவா இல்லைங்களாங்க? இந்த சேரை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு பெரிய பலன் வேணாங்க, இரும்பு சேரை தூக்கிட்டு போறதுக்கு என்ன வேணும்? ரெண்டுத்துல எது கஷ்டம்? அப்ப எதுக்கு பலன் வேணும்? அப்ப இங்க பலப்படுத்துகிறேன்னு எதை பத்தி சொல்லியிருக்கு? கிறிஸ்துவுக்காக பாடுபடுதலை குறித்து சொல்லியிருக்கு. எல்லா சூழ்நிலையிலும் பட்டினியா இருப்பதற்கு பலன் வேணும். நீங்க நல்லா பட்டினியா இருக்கும்போது 1 மணி நேரம் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குதுன்னா அதை சாகிக்கிறது உங்களுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். பரிபூர்ணம் அடைஞ்சிட்டீங்கன்னா பலன் வேணாம், தூக்கம் வந்துடும். நான் சொல்ல வரது புரியுதா? லாஜிக் புரியுதா உங்களுக்கு? பைபிள் ரொம்ப லாஜிக்கலான ஒரு புக்குங்க. பைபிள் யாரையும் ஏமாத்தாது. உங்களுக்கு பலன் எப்போ வேணும்? கஷ்டப்படும் போது தானே பலன் வேணும். கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்கான பலனை கிறிஸ்துவே தருகிறார்ன்றத சொல்றாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும்னா என்ன மேல லிஸ்ட் போட்டிருக்காரு. என்னது? தாழ்ந்திருந்தாலும் சரி, வாழ்ந்திருந்தாலும் சரி. நான் வாழ்ந்திருக்கிறதுன்றதுனால பெருமை பாராட்ட மாட்டேன், அதுவும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் தான். எல்லா விதத்திலும் திருப்தியா இருப்பது, அதுக்கு பலன் வேணுமா வேணாமா? எல்லா விதத்திலும் திருப்தியா இருப்பது, எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கணும். எதுவுமே இல்லைனாலும் என்னவா இருக்கணும்? திருப்தியா இருக்கணும். அது எப்படி இருக்க முடியும்? ஒண்ணுமே இல்லை ஆனா திருப்தி. அதுக்கு என்ன வேணும்? அதாவது அந்த ஒன்றும் இல்லாமையில் யார் நம்மை நிரப்ப வேண்டும்? கிறிஸ்துவின் பலன் என்னை நிரப்பாமல் நான் திருப்தி அடைய முடியாது. ஏன்? காலியா தான் இருப்பேன். அப்போ கிறிஸ்துவின் பலனை நான் சார்ந்து கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னா, எல்லாவற்றிலும் நான் திருப்தியாக இருக்க முடிகிறது. பட்டினியா இருந்தாலும் பரிபூர்ணம் அடைய முடியும், குறைவுபட்டாலும் பலமுள்ளவனா என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அத கர்த்தர் அவருக்கு போதித்தாராமா. அதனால சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் மேல சொல்லி இருக்கிற எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு என்ன இருக்கு? உலகத்துல எல்லாவற்றையும் எல்லாருமே செய்ய முடியுங்க, ஆனா இதை மட்டும் யாராலையும் செய்ய முடியாது. தெரியுமா? எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்கிறதை யாராலையும் செய்ய முடியாது. யாராவது செய்ய முடியுமா சொல்லுங்க? வெளியில காமிச்சுக்கலாம், மனரம்யமா இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்? காமிச்சுக்கலாம். அந்த சீன் முடிஞ்சு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தின உடனே கத்துறது என்ன, கதவு போட்டு குத்துறது என்ன? நான்லாம் பாத்ரூம் கதவு குத்தி, பாத்ரூம் கதவு ஒன்றி என் கையெல்லாம் குத்தி இருக்கு. எத்தனை வாட்சை உடைச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாவற்றிலும் மனரம்யமா இருக்குதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் என்ன செஞ்சிருவோம்? கொட்டிடுவோம். சொல்லுவோம் இல்ல, மனைவிட்ட தான் நார்மலா அதை சொல்லுவோம். யார்கிட்டமா கோவத்தை காட்ட முடியும்? ஊர்ல இருக்கவன்ட்ட காட்ட முடியும்? யார்கிட்ட காட்ட முடியும்? உன்கிட்ட தான் காட்ட முடியும்.
ஆக மொத்தம் நம்ம மனரம்யமாலாம் இருக்கிறது இல்ல, ஒரு இடத்துல ரம்யமா இருக்கிற மாதிரி சிரிச்சுட்டு அதை மொத்தமா உள்ள வாங்கிட்டு வந்து எங்க ஏதாவது ஒரு குப்பை தட்டி கிடைக்குமா, ஏதாவது ஒரு காலி இடம் கிடைக்குமா, அங்க மொத்தமா என்ன செஞ்சிருவோம், கொட்டிடுவோம். அதுக்கு பேரு எல்லா இடத்திலும் மனரம்யமா இருக்கிறது கிடையாது. இது ரொம்ப கஷ்டம். இதை செய்வதற்கு என்ன வேணும்? யாருடைய பலன் வேணும்? கிறிஸ்து பலன் தருகிறாரானா? தரார், போதிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல அதுக்குன்னு சிறப்பான சில வசனங்களை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் சொல்லுங்க? மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல சிறப்பான சில வசனங்கள், அதிகமாக வெளியிலே போய் சொல்லக்கூடிய வசனங்கள் இங்க எழுதி இருக்கிறது. வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு என்னிடத்தில் நான் சாந்தமும் என் நுகத்தை என்ன செய்யுங்க, என் நுகம் மெதுவாயும் நான் உங்களுக்கு ஒரு நுகம் தரேன், உங்களதை என்கிட்ட கொடுத்துருங்க. எண்டு உங்களுக்கு சுமக்கிறதுக்கு என்னவா இருக்கும்? ஏன் மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கும்னா அதுல சந்தோஷம் இருக்கு. எனக்காக பாடுபடுவதில் உங்களுக்கு என்ன இருக்கு? வெற்றி இருக்கு. ஆனா உங்களுக்காக நீங்கள் பாடுபடும் வாழ்க்கை என்பது அது எப்பொழுதும் தோல்வியில் முடியக்கூடிய வாழ்க்கை என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறபடினாலே மிகுந்த பாரம் உள்ளவர்களாக தான் நாம் நம்முடைய பாரங்களை என்ன செய்கிறோம். நீங்க வேணா சிந்திச்சு பாருங்க, உங்களுக்காக நீங்கள் வாழும் வாழ்க்கையில் வேதனையே தான் நீங்க சுமக்க முடியும், பாரம் உள்ளவர்களாக தான் இருக்க முடியும், பாடுள்ள மனிதர்களாக மட்டுமே இந்த பூமியில வாழ முடியும், வருத்தம் உடையவர்களாக மட்டுமே இந்த பூமியில இருக்க முடியும். ஆனா அதே வருத்தம், அதே வேதனை, அதே துக்கம், அதே துன்பம் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழும்போது என்னவா மாறிடுது? கடைசியில சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக காணப்படும். அழிந்து போகிற பொன் அதை பார்க்க விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ நான் போற பாதையில எண்டு வெற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு போறவன் சந்தோஷமா போவானா, பாரமா போவானா? நான் சொல்லுவது புரியுதா இல்லையா? நீங்க போற பாதையினுடைய எண்டு நிச்சயமாக வெற்றின்னு தெரிஞ்சவன், புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நிச்சயமாக கிடைக்கும்னு தெரிஞ்சவன் அந்த பாதையில போகும்போது எவ்வளவு வெயிட் தூக்கினாலும் அவனுக்கு அது வெயிட்டா என்ன செய்யாது, தெரியாது. ஆனா எண்டுல என்ன இருக்குன்னு தெரியாம போகிறவன், அங்க நீங்க இவ்வளவு நேரம் தூக்குற வெயிட்டுக்கான ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா எதுவும் என்ன செய்யாது, தெரியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணு நல்லா தெரியும், 2 டனல் தான் இருக்குது, 2 டனல் தான் இருக்குது. ஒரு டனலுடைய எண்டுல ஜீவ கிரீடமும் வெற்றியின் கிரீடமும் இருக்குது, இன்னொரு டனலுடைய எண்டுல நிச்சயமாக தோல்வி மட்டும் தான் இருக்குது. இது உலக வாழ்க்கை, இது இயேசு கிறிஸ்துக்காக வாழ்கிற வாழ்க்கை. எந்த டனல் வழியா போக போறீங்க, எந்த வேதனையை சகிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம்ன்றதை நீங்க தான் என்ன செய்யணும். இந்த பவுல் என்பவர் இந்த வேதனைக்குள்ள போகாம அப்படியே ட்ரெயினை திருப்பி எந்த வேதனைக்குள்ள போனாரு? கிறிஸ்துவுக்கு வெற்றி நிச்சயமாய் கிடைக்கும் என்கிற அந்த பாதையை அவர் தெரிந்து கொண்டார். அதுதான் புத்திசாலித்தனமானது. சுவிசேஷத்திற்காக பாடுபடுதல் கர்த்தருடைய வேலையை விரைந்து செய்ய உதவும் மற்றும் அர்ப்பணிப்பில் நிலைத்திருக்க செய்யும். ஏன்னா அதனுடைய முடிவு என்னது? வெற்றி. முடிவு என்னது? வெற்றி. இல்ல தோல்வின்னு யாராவது சொல்லுங்களேன். அதனாலதான் நமக்கு ஒரு உதாரணம் இருக்கிறார். நமக்கு முன்பதாக யார் இருக்கிறா? கிறிஸ்து அதை ஓடி முடிச்சுட்டு தான் இந்த வழியில வாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இவ்விதமாக பாடுகளின் வழியாக, அநேக பாடுகளின் வழியாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதுன்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. பிரியமானவர்களே, அதனால இந்த வேதனை என்பது அருமையானது. இந்த வேதனை என்பது அருமையானது. இதுல துன்பம் இருக்கு, துக்கம் இருக்கு, துயரம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, வியாகுலம் இருக்கு, வலி இருக்கு, நிந்தனை இருக்கு, அவமானம் இருக்கு, அடி இருக்கு, உதை இருக்கு, உபத்திரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா முடிவு என்னது? வெற்றி. அப்போ இத்தனையும் வந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்ம என்ன பண்ணலாம்? தமக்கு முன் வைத்திருக்கக்கூடிய சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார்ன்ற மாதிரி வேதனை உண்மை. அதை சகிக்கும் போது வலிக்கதான் செய்யும். ஆனால் இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு பலனை யார் தரா? இப்போ இப்படி பாடுபடக்கூடியவர்களான வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? எரிந்து போடணும். வேற சாய்ஸே இல்லை.
2 விதமான பாடுகள் மட்டுமே இந்த உலகத்தில் உண்டு. ஒன்று கிறிஸ்துவுக்காக வாழும்பொழுது படும் பாடுகள், இன்னொன்று நாமே நம்முடைய வாழ்க்கைக்காக வாழும்போது படும் பாடுகள். அதனுடைய முடிவுல தோல்வி நிச்சயம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி வாழ்ந்தவர்களுடைய முடிவையும் நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். வேதாகமத்துல உலகத்திலே பார்க்கிறோம். இந்த பாதையில போகிற முடிவு வந்து வெற்றி என்று வேதம் என்ன செய்யுது சொல்லுது. வாழ்ந்து முடித்தவர்களுடைய சாட்சியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது வேதனை என்பது நிச்சயமாக இருக்கும். எந்த வேதனையை நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்றதை நீங்க தானே செய்யணும். எந்த வேதனையை சூஸ் பண்ண போறீங்க? வெற்றி 2 வேதனையிலையும் கில்லுனா வலிக்கும், 2 வேதனையிலையும் வெயிட் தூக்குனா கழுத்து வலிக்கும், 2 வேதனையிலையும் உபத்திரவப்பட்டா மனசு வலிக்கும், 2 வேதனையிலையும் நிந்தனையும் அவமானமும் வரும், 2 வேதனையிலையும் 2 பக்க வேதனையிலையும் எல்லா பாரமும் இருக்கும். ஆனா ஒண்ணுத்துல வெற்றி நிச்சயம், இன்னொன்றுல தோல்வி நிச்சயம். இப்ப இது 2த்துல எது அதிக வேதனை உள்ளது? தோல்வி எங்க கிடைக்கும்? இங்கேயும் பாடுபட்டு எது புத்திசாலித்தனம்? இந்த வேதனையில இருந்து மட்டும் யாரும் எஸ்கேப் ஆக முடியாதுங்க. வேதனை உண்டு. நீங்க இந்த வழியில போனாலும் வேதனை உண்டு, அந்த வழியில போனாலும் வேதனை உண்டு. ஆனா வேதனை உண்டு. வேதனையின் விளைவு என்ன, அதை சூஸ் பண்ணி தான் நீங்க என்ன செய்யணும், முடிவெடுத்து. சரி, இது வரைக்கும் நம்ம வந்து போன மாசத்தினுடைய அதாவது ஃபர்ஸ்ட் வேதனையினுடைய நோக்கம் அதை குறித்து நம்ம இப்போ கொஞ்ச நேரம் சிந்திக்க போறோம். இன்னும் செகண்ட் லெசனுக்குள்ள போவோமான்னு தெரியல, 9 மணி ஆகுது. கவனிங்க, வேதனையின் நோக்கம் என்ன? நம்மை பலப்படுத்துவதற்கே அல்லாமல் வீழ்த்துவதற்கு அல்ல. இப்ப நான் பேசிட்டு இருக்க வேதனை வந்து கிறிஸ்துவுக்காக பாடு சகிப்பது, கிறிஸ்துவுக்காக வாழ்கும் பொழுது வருகிற வேதனை பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த வேதனைகள் எல்லாம் நம்மை பலப்படுத்துவதற்காக அல்லாமல் வீழ்த்துவதற்கு அல்ல. ரோமர் 5:3 வாசிங்க. 3:4 இங்க பார்த்து வாசிக்கிறவங்க இங்க பார்த்து வாசிக்கலாம், பைபிள் எடுத்து வாசிக்கிறவங்க பைபிள்ல வாசிக்கலாம். இந்த போன மாசம் மாதிரியே நான் அனுப்பி விட்டுருவேன். அதனால நீங்க வந்து நோட்ஸ் இமிடியேட்டா எடுக்கணும் அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா பேசுறது மட்டும் எழுதிக்கோங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். என்ன இவங்க எல்லாம் முட்டாள் பசங்களா? ஏன் இவங்க முட்டாள் பசங்க இல்லைன்றீங்க? ஏன் இவங்க வந்து இந்த சீஷர்கள், இந்த அப்போஸ்தலர்கள்லாம், நாங்கள்னு அவங்க வந்து அப்போஸ்தலர்களை சொல்றாரு. இந்த அப்போஸ்தலர்கள்லாம் ஏன் முட்டாள்கள் அல்லன்றீங்க? அதாவது உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். வேதனைப்படுவதில் அப்படி என்னையா மேன்மை? இந்த உலகத்துல பழமொழி சொல்லுவாங்களே, மேய்க்கிறது எருமை, இதுல என்னடா பெருமைன்ற மாதிரி, வேதனைப்படுறது வந்து என்னடா பெருமை அதுல அப்படின்னு கேட்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்கலாம். கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபடும் பொழுது அந்த வேதனை ஒரு முட்டாள்தனமாக நாம் அனுபவிக்கிற வேதனை அல்லன்றதுக்கு அவர் ரீசன் சொல்றாரு. உபத்திரவம் எதை உண்டாக்குதான்? நமக்குள்ள பொறுமையை உண்டாக்குகிறது. பொறுமை எவ்வளவு பெரிய ஆயுதம் தெரியுமா? பொறுமை. நான் வந்து என்ன பண்றேன், அதாவது இதெல்லாம் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ் எல்லாம் எடுக்கணும். எனக்கு வந்து இடமும் இல்லை, அதுக்கான சூழ்நிலை. கவனிங்க, கயிறு இருக்குல்ல, கயிறு என்னது? கவுருன்னுவீங்க, என்னமோ சொல்லுவீங்க. கயிறு, கயிறு, அது என்னதுன்னா ரோப். இங்கிலீஷ்ல என்னது? ரோப். சின்ன டொயின் இருக்கு பாத்தீங்களா, கண்ணுக்கே தெரியாத மாதிரி சின்னதா, அந்த மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற அதுல இருந்து, அந்த நூல்ல இருந்து இந்த லாரியவே இழுத்துட்டு போற அளவுக்கு பெரிய கயிறு இருக்கு பாத்தீங்களா. இந்த எல்லாத்தையும் நான் வந்து டைட்டா இழுத்து கட்டிடுறேன். ஒரு கத்தி உங்களுக்கு என்ன செய்யறேன், கொடுக்குறேன். எது சீக்கிரமா அறுந்து போகும்? அறுக்கலாம், ரொம்ப நேரம் ஆகும் அறுக்கிறதுக்கு. கடைசியில் அதை விட ஸ்ட்ராங்கா வந்து இந்த இரும்புல அந்த இது பண்ணிருப்பாங்க தெரியுமா, ஒயர் போது பாருங்க, அந்த மாதிரி மெட்டீரியல் இரும்பு கயிறு இருக்கு தெரியுமா, இரும்பு இதெல்லாம் கிரெயின் தூக்குற கயிறு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதையும் கட்டிடுறேன், கத்தி கொடுக்குறேன். நீங்க எதை வேகமா அறுப்பீங்க? எதை வேகமா இருப்பேன்னா எதன்னு மட்டும் சொல்லுங்க. டொயினை தான் என்ன செய்ய முடியும், பிளேட போய் இப்படி தொட்டால், ஏன்னா 2 பக்கம் இழுத்து இருக்குதுல்ல, டைட்டா இழுத்து இருக்கு, அப்படி பிளேடு போய் பட்டவன என்ன செஞ்சிடும், அதுக்கடுத்து இந்த பார்சல் கட்டுகிற நூல், அது என்ன பண்ணும், ஒரு இழு இழுக்கணும், அறுந்துரும். அதுக்கடுத்து சணல் நூல்,
சணலை போய் என்ன பண்ணும், ஒரு 2-3 தடவை என்ன செய்யணும், அறுக்கணும். அதுக்கப்புறம் பம்பர கயிறை இன்னும் கொஞ்சம் அறுக்கணும். அப்புறம் லாரியில வந்து பார்சல் கட்டுறதுக்கு இழுக்கிற கயிறு போட்டு என்ன பண்ணும், அது ரொம்ப நேரம் அழுக்கணும், ஆக்ஸா பிளேடை வச்சு அறுக்கிற மாதிரி அழுக்கணும். அப்புறம் இரும்பு கயிறு வருது, அதை என்ன பண்ணும், திக்னஸ் கூட 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 தோல்வியினுடைய அளவு என்ன செய்யுது, குறைந்து கொண்டே வருகிறது. பெருகுதா? திக்னஸ் கூட 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 தோல்வியின் அளவு என்ன செய்யுது, எவ்வளவு சீக்கிரம் நீங்க தோத்து போறீங்கன்றது உங்களுடைய திக்னஸை பொறுத்து இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் பிசாசின் இடத்துல தோத்து போறீங்க, எவ்வளவு நேரத்துல சக மனுஷன் இடத்துல தோத்து போறீங்க, எவ்வளவு நேரம் நீங்க எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க வந்து இந்த உலகத்துல வந்து சாய்ந்து விடுகிறீர்கள் என்பது உங்களுடைய பொறுமையின் அளவை வைத்துதான் என்ன செய்யுது இருக்கு. பொறுமை நீடிய பொறுமையா இருந்தால் அவன் எவ்வளவுதான் அறுத்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணாது, நீங்க உங்க கயிறு அறாது. நம்ம கயிறா இருக்கும்போது திக்னஸ் அதிகமாக 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 ரொம்ப நேரம் அறுக்கணும். நீடிய பொறுமை என்பது அந்த திக்னஸ் மாதிரி. அது இந்த பொறுமை அதிகமாகணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி என்னதான், உபத்திரவம் தான் பொறுமையை உண்டாக்கும். போட்டு முறுக்குவாங்க கயிறு இல்லையா, டொயினை போட்டு முறுக்கிட்டு இருப்பாங்களா? டொயின்லாம் ஒண்ணுமே கிடையாது, அந்த ராட்டத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வரதே டொயின் தான். அதிகமான நூட்களை சேர்த்து 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 முறுக்கி முறுக்கி, அதிகமான டொயினை சேர்த்து சேர்த்து முறுக்கி முறுக்கி, அதிகம் அந்த முறுக்குல இருக்கிறதெல்லாம் சேர்த்து சேர்த்து முறுக்கி முறுக்கி, அதை சேர்த்து சேர்த்து முறுக்கி முறுக்கி இவ்வளவு திக்னஸ் ஆன என்ன வரும், படம் வரும். இந்த தேர் இழுக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ வரும். எத்தனை கயிறெல்லாம் சேர்த்து வச்சு முறுக்கி வச்சிருப்பாங்க, அவ்வளவு பாடுகளையும் சகிக்கணும், அவ்வளவு உபத்திரவம் சகிச்சாதான் அந்த திக்னஸ் என்ன செய்யும், வரும். அந்த திக்னஸ் இருந்தா எவ்வளவு பெரிய தேரை வேணா என்ன செஞ்சிடலாம், இழுத்துடலாம். டொயினை வச்செல்லாம் தேர் என்ன செய்ய முடியாது, இழுக்க முடியாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டொயினை வச்சுதான் தேரை இழுக்கிறாங்க, அதாவது இருக்கிறாங்க. ஆனா ஒரு டொயின் இல்ல, பொறுமை உங்களுக்கு வேண்டும்னா உபத்திரவம் வேண்டும். உபத்திரவம் தான் பொறுமையை உண்டாகும். பொறுமை நம்முடைய வாழ்க்கையில பரீட்சையை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும், பரீட்சையை கொண்டு வரும். அந்த பரீட்சை நம் வாழ்க்கையில் வரும் பொழுது அதை ஜெயிப்பதற்கான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வளரும். பொறுமை இல்லைன்னா இது எதுவுமே வராதான், அது உபத்திரவம் இல்லாம கிடைக்காதான். அதனால உபத்திரவங்களிலே நாங்க என்ன செய்யறோம், மேன்மை பாருங்க. லாஜிக்கலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். வேற எந்த வழியில நீங்க பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும்? உபத்திரவம் இல்லாம பொறுமையை கற்றுக்கொள்ள முடியுமா? பல முறை நான் ஸ்போர்ட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நெட் பிராக்டிஸ் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாது. 160 கிலோமீட்டர் பந்தை எதிர்கொள்வதற்கான ஆயத்தம் இல்லாமல் 140 கிலோமீட்டர் வருகிற பந்தை உங்களால என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு உபத்திரவங்களை சகிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்தன் ஆவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பரீட்சையை வெல்வீங்க. பரீட்சையை வெல்லுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள் உண்டாக்குகிறது. எது உண்டாக்குகிறது? பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது. அந்த நம்பிக்கையை பொறுமை என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது. அந்த பொறுமை உபத்திரவத்தினால்தான் உண்டாகிறது. என் சகோதரரே, யாக்கோபு 1:2, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது பயப்படாதீங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது உங்களுக்கு எதை உண்டாக்குதான், பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து, உண்டாக்கும் என்று அறிந்து, அதான் உண்டாக்குமோ என்று அறிந்து இல்ல, உண்டாக்கும் என்று நல்லா அறிஞ்சுக்கிட்டு அதை மிகுந்த சந்தோஷமா என்ன செய்யுங்க. பாருங்களேன் எவ்வளவு அருமையான வசனங்களை தேவன் இதெல்லாம் உண்மையை சொல்றாரு. இப்படியும் சொல்ல முடியும்ல, கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் அந்த உபத்திரங்கள் எல்லாம் யாரே சுமந்து கொள்வார், அவரே சுமந்து கொள்வார். உங்களை ஒரு வெயிட்ட கூட உங்களை தூக்க விட மாட்டார். அப்படியெல்லாம் பைபிள் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறேன் என்கிட்ட வாங்க, உங்க வேதனையை என்கிட்ட கொடுங்க, ஏன்னா அதனால ஃபெயிலியர் தான். ஆனா நான் உங்களுக்கு ஒரு வெயிட்டை தரேன், அதை தூக்குறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அது ஆல்ரெடி அவர் என்ன செஞ்சாரு, தூக்கி ஓடி காமிச்சிட்டாரு. வெற்றி அங்க இருக்குதுன்றதுனால தூக்குறது ஈஸியா இருக்கும். மூட்டை தூக்கக்கூடிய தகப்பன்மாரை நீங்க கேட்டு பாருங்க, வெயிட்டை தூக்கக்கூடிய டேனியல் பிரதர் மாதிரி ஆட்களை கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நாளும் கூலி வேலை செய்யக்கூடிய அருமையான ஜனங்கள், ஒவ்வொரு நாள் சம்பளத்துக்காக வேலை செய்யக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள் பட்டப்படிப்பு வாங்கி அந்த மேடையில பட்டத்தோடு நிக்கிறத நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்கள் தூக்குகிற மூட்டை உங்களுக்கு என்னவா தெரியாது, வெயிட்டா தெரியாது.
எப்போ உங்களுக்கு வேதனை இருக்கும் தெரியுமா? உங்க பிள்ளைங்க படிக்காம இருந்தாதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? வேதனையா இருக்கும். ஏன்னா நீங்கள் உழைத்த உழைப்புக்கு என்ன இல்லை, அங்க பலன் இல்லாம தோல்விதான் அங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது நீங்க 1 மணி நேரம் வேலை செஞ்சாலும் வேதனையோட தான் செய்வீங்க. ஆனா உங்கள் பிள்ளை நிச்சயமா அங்க ஒரு நாள் நிற்கும், முதல் இடத்துல நிற்கும் அப்படின்றது 100% உறுதியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு வேதனை இருந்தாலும் என்ன செய்யாது, அது தெரியாது. இத பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். உங்க பெற்றோருடைய சாம்பியன்ஸ் யார் தெரியுமா? உங்க பெற்றோருடைய வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? எது உங்களுடைய பெற்றோரின் வெற்றி தெரியுமா? நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இந்த சமுதாயத்தில் நன்மை செய்கிற, நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறது தான் உங்களுடைய பெற்றோருக்கு என்னது? வெற்றி. உங்க பெற்றோரை நீங்க உண்மையாகவே மகிழ்ச்சிக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்காக அல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக இயேசு கிறிஸ்துவ, அதாவது உங்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு நாள் நிச்சயமாக அவங்களோடு தேவனுடைய சமூகத்துல இருப்பீங்கன்றது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்காக என்ன வேணா பாடுபடுவதற்கு யார் ரெடியா இருக்கிறா? உங்கள் பெற்றோர்கள் ரெடியா இருக்கிறார். இந்த உலகத்திலும் அப்படிதான். நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி அந்த மேடையில உங்களை பார்க்கணுன்ற அந்த அழகு பண்ணி பார்க்கணுன்றத யாருடைய விருப்பமா இருக்கு? உங்க பெற்றோருடைய விருப்பமா இருக்கு இல்லையா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ அதனால பிள்ளைகள் உங்கள் பெற்றோருடைய உழைப்ப தோல்வியா என்ன செஞ்சிடாதீங்க, மாற்றிடாதீங்க. உங்களுடைய பெற்றோருடைய உழைப்பை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, தோல்வியா மாற்றாதீங்க. கொடுக்குற காசெல்லாம் உங்களுக்கு முக்கியமே கிடையாது. காசு எப்படினாலும் சம்பாதிச்சு தரலாம் இல்லையா? காசு சம்பாதிப்பதுக்கு எல்லா வழியும் இருக்குது இல்லையா? எப்படினாலும் சம்பாதிச்சு தரலாம். இவ்வளவு நாள் உங்களுக்கு சோறு போட்டவங்களுக்கு காசு சம்பாதிக்க தெரியாமலாம் இல்லை, தெரியும், சம்பாதிக்க முடியும். நீங்க அவங்களோட அதிகமாவே சம்பாதிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும்னா நீங்க கொடுக்குற காசோ நீங்க கொடுக்குற சம்பளமோ கிடையாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நற்சாட்சி பெற்றவர்களாக வாழ்வது, இந்த உலகத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை சரியாக நிறைவேற்றி நிற்பதுதான், வெற்றியாளர்களாக நிற்பதுதான் யாருக்கு மகிழ்ச்சி? பெற்றோர்களும் புரிஞ்சுக்கோங்க, பிள்ளைகளும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உலகமா இந்த சாதாரணமா பேசிட்டு இருக்கேன், ஆனா இதே விஷயத்தை நீங்க அப்படியே எதுல வச்சு பாருங்க. நமக்காக மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எது மகிழ்ச்சி? இவ்வளவு நேரம் தலையை ஆட்டினீங்கல்ல பெற்றோர்கள், சொல்லுங்க, நமக்காக மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எது மகிழ்ச்சி? நாம அவரோடு கூட அந்த பந்தய பொருளை என்ன செய்யணும், பங்கு பெறணும். அவருக்கு மட்டுமானதல்ல, அது நமக்குமாக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க உங்களுடைய ஓட்டத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஓடி வாங்க. நின்றுகிட்டு இருக்காரு, உற்சாகப்படுத்துகிறார். நம்மை சுற்றி எல்லாரும் நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்ன செய்கிறது இருக்கு. ஆனா நம்ம பாக்குறதெல்லாம் யாரதான் பார்ப்போம்? யாரெல்லாம் நம்மை துக்கப்படுத்துவாங்களோ, எதெல்லாம் நம்மளை துக்கப்படுத்துமோ அதை மட்டும் பார்த்து ஓடுறது. எங்க ஓட முடியும்? நம்மை பிடிச்சி இழுக்கிற பாவங்கள், நம்மை சுற்றி நெருக்கிற பாவங்களில் நம்மளை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளக்கூடிய விஷயங்களையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம ஓட முடியுமா? சைனால முதல்ல உலகத்துல வந்து இந்த சைனால எல்லாம் இந்த புதுசா அவனுங்க பண்ணுவானுங்க. ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு ஒரு பாலம் போட்டான், கண்ணாடியில போட்டான். என்னது? கண்ணாடியில போட்டான். அதுல ஏறி முதல்ல பாக்குறவங்க எல்லாம் பாக்கணும், ஒருத்தர் கூட கிராஸ் பண்ணி என்ன செய்யல அந்த பக்கம் போல. ஏன்? எல்லாரும் கீழே பார்த்தாங்க. எதை பார்த்தா, அதாவது எதுல வந்து நம்ம கீழே உந்து சாவோமோ அதையே பார்த்தா முன்னாடி போக முடியுமா? சரி, கண்ணாடியில போடாம பாலத்தை கட்டிட்டா மட்டும் பாலம் உறுதியா இருக்கும்னு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? இல்ல. அப்போ நம்ம ஒரு பாலத்துல ஏறும்போது பாலத்தின் உறுதித்தன்மையை செக் பண்றோமா, இல்ல இறங்குற இடத்த நினைப்போமா? இறங்குற இடத்த நினைச்சாங்கன்னா பாலத்தை கடக்கலாம். பாலம் எவ்வளவு உறுதியா இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது, ஏறவே மாட்டோம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, இறங்குகிற இடத்தை பார்க்கும் பொழுது இந்த பள்ளத்தாக்கை எளிதாக என்ன செஞ்சிட முடியும். அதனால்தான் 23ஆம் சங்கீதத்தில் இருக்கிற ஆடு சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்னா அந்த பொல்லாப்பு என்ன இன்னும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா யாரு கூட இருக்கிறா? சோ உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுவதற்கான காரணம் என்னன்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்னும் எண்ணம். சோ இதான் வேதனையின் நோக்கம். நம்மை
பலவீனப்படுத்துகிறது அல்ல. நோக்கம் வேதனையின் நோக்கம் நம்மை பலவீனப்படுத்துகிறது நம்மை பலப்படுத்துவதற்காக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வேதனைகளை என்ன செய்கிறார்? அனுமதித்து இருக்கிறார். அப்போ வேதனை எதை உண்டாக்குது? உபத்திரவம் எதை உண்டாக்குது? பொறுமை உண்டாக்குது. பொறுமை எதை உண்டாக்குது? பரீட்சை உண்டாக்குது. பரீட்சை எதை உண்டாக்குது? நம்பிக்கை உண்டாக்குது என்று அறிந்து உபத்திரவங்கள்ல மேன்மை பாராட்டுங்க. வேதனையினுடைய எதிர்காலம் வாசி முடிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 21:4-5. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி என்ன இல்ல? இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்ய போறாராம்? புதிதாக்குகிறார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது. எந்த இடத்துல அவர் கையெழுத்து போடுறாரு பாருங்க. எந்த இடத்துல அவர் பத்திரப்பதிவு பண்றாரு பாருங்க. நிறைய விஷயங்களை சொல்றாரு. அங்கெல்லாம் இது உண்மைன்னு சொல்லல. எங்க சொல்றாரு? நான் சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்லல, புதிதாக்குகிறேன். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு? உயிரோடு எழுந்தார்ல, அங்க ஸ்டார்ட் பண்ணாரு புதிதாக்கும் வேலையை. நம்மை புதிதாக்குறாரு, ஒவ்வொரு மனுஷனா புதிதாக்குறாரு, நம்ம எல்லாரையும் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் புதிதாக்குவார்ன்றதுக்கு சாட்சியே மாற்றப்பட்ட நான் தான். வேற சாட்சியே தேவையில்லை உங்களுக்கு. ஆனாலும் சொல்றாரு, இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது. அப்போ வேதனையின் எதிர்காலம் என்னது? What is the future of pain and suffering? புதிய வாழ்க்கை. எண்டு. வேதனைக்கு என்ன இருக்கு? முடிவு உண்டு. ஆனா வேதனை சகிக்கிறவங்களுக்கு முடிவு இல்லை. இப்ப நாம பெரியவங்களா, வேதனை பெருசா? வேதனைக்கு முடிவு இருக்குதான். ஆனா வேதனை சகிக்கிற நமக்கு என்ன இல்ல? அப்ப யாரு பெரியவர்கள்? அப்ப எதை பார்த்து பயப்பட வேண்டாம். இப்ப கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. யாரும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பல. ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் அனுப்பிச்சாங்க. வேதனை பற்றிய பைபிளின் இந்த கண்ணோட்டத்தை உங்கள் சொந்த வாழ்க்கையோடு எப்படி ஒப்பிடுகிறீர்கள்? யார் சொல்றீங்க? என்ன பிரதர், நீங்க முடிக்கிற மாதிரி தெரியலையான்னு கேட்காதீங்க. நீங்க ஆன்சர் பண்ணா முடிக்கிறேன், ஆன்சர் பண்ணலன்னா முடிக்க மாட்டேன். சொல்லுங்க. வேதனையை பற்றிய பைபிளின் இந்த கண்ணோட்டத்தை, இந்த 2 கிளாஸா படிச்சோம் இல்லையா, இந்த கண்ணோட்டத்தை உங்கள் வாழ்க்கையோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள்? There is no right answer and wrong answer. There is just answer. சொல்லுங்க. உங்க வாழ்க்கையோட இவ்வளவு நேரம் சொல்லும் போது வேற யாரோ வாழ்க்கையோட ஒப்பிட்டு இருந்தீங்களா? உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு இருந்தீங்க. அப்ப சொல்லுங்க. படணும். அவங்க டீச்சர் என்ன பண்ணோம்? துன்பப்படணும். பாத்துக்க, துன்பப்படணும். வெரி குட். அடுத்து நமக்கு வந்து ஒரு வெற்றி இருக்கு. வேதனை வந்து நிரந்தரமானது இல்ல. ஓகே, கடைசி பாயிண்டர் பிடிச்சிட்டு அங்குற மாதிரி பிடிச்சி. வேதனை என்பது சந்தோஷமானது. ஆஹா, கவிதை மாதிரி இருக்கிறது. வேதனை ஒரு யோசிங்க. யோபு, யோசேப்பு மற்றும் பவுலின் உதாரணங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள எப்படி உதவுகிறது? என்னுடைய வேதனையில் என் தேவன் என்னோடு கூடவே இருக்கிறார். ஓகே, வேற? அவருடைய எண்டு வந்து ரொம்ப ஜெயிச்சாங்க. மூவருமே தோல்வி படல. மூவருமே என்ன செஞ்சாங்க? ஜெயிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையின் வேதனைகள் வேதனை அனுபவிக்கும் போது வேதனையாக தான் இருந்தது. ஆனால் அந்த வேதனையை அனுபவிக்கும் பொழுது அவர்கள் அதில் சந்தோஷப்பட்டதுனாலே அந்த வேதனை அவர்களுக்கு வேதனையாக என்ன செய்யலை. புரிஞ்சதா நான் சொல்றேன்? 3 பேரும் தேவனோடையே நடந்தார்கள். ஏன்னா அவர்களுடைய தேவன் வேதனையை சகித்தவராக இருக்கிறார். மனிதனின் வீழ்ச்சியின் விளைவாக இருக்கும் வேதனையை சகிப்பதை பற்றிய இன்றைய செய்தி உங்களை எப்படி பாதித்திருக்கிறது? வீழ்ச்சியின் விளைவாக இருக்கும் வேதனையா? அதாவது தீமையின் விளைவாக வந்த வேதனை, அதை நீங்கள் சகிக்கிறீங்க இந்த உலகத்துல. ஆனா இன்றைக்கு நீங்க கேட்ட செய்தி இந்த வேதனையை நீங்கள் சகிப்பதனுடைய கண்ணோட்டத்தை எப்படி பாதிச்சிருக்கு? வேதனையை எதிர்கொள்ள தயார். வெரி குட். எல்லாரும் ஜோசப்புக்கு ஒரு கை தட்டுங்க. உங்க எல்லாருடைய வாழ்க்கையில இருந்து இந்த சென்டென்ஸை நான் எதிர்பார்க்கிறேன்.
வேதனை எதிர்கொள்ள ஆயத்தமாகுங்கள். ஏன்னா வேதனை பெருசே கிடையாது, அதற்கு ஒரு நாள் என்ன இருக்கு? முடிவு இருக்கு. முடிவு இருக்கு. முடிவு இருக்கக்கூடிய வேதனையை முடிவில்லாதவர்கள் பார்த்து என்ன செய்யலாம்? பயப்படலாமா? பயப்படக்கூடாது. அதனால வேதனை எதிர்கொள்வதற்கு தயார், ஸ்டார்ட் பண்ணுங்க. வேதனை எதிர்கொள்ள ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்கடா வேதனை, எங்க வேதனை, ஏய் வா போ அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும்? புறப்பட்டு வெளில போகணும். வேதனை தான் வரும், எதிரில் வேதனை தான் வரும். வேதனை தரும் சோதனை பற்றிய இந்த புரிதல்கள் நிமித்தம் நீங்கள் எடுத்திருக்கும் தீர்மானங்கள் என்ன? கஷ்டப்படுறதுன்னு ஆயிப்போச்சு. வெரி குட். அது நீங்க வெற்றி அடையக்கூடிய கஷ்டத்தை பட்டுட்டு போலாமே, அதை விட்டுட்டு எதுக்கு தோல்வி அடைகிற கஷ்டத்தை படணும்? எப்படி என்ன ஆயிப்போச்சு? முடிவை போச்சு. இதுல இருந்து யாரும் விதிவிலக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸே அதான் பார்த்தோம். அப்போ எந்த சைட்ல போயிடலாம்? இது புத்திசாலித்தனமான ஒரு இது. தொடரும்.